ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். கரூர்ல மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது நேற்று இரவு. தவிர்க்க வேண்டிய சம்பவம் அது. இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி அது நடந்திருக்கு கரூர்ல. 39 பேரை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். எஸ், இது தவிர்க்க வேண்டியதுதான். எந்த பக்கம் தப்பு அப்படின்னு ஒரு பக்கத்தை மட்டும் நம்மளால கை கட்டிட்டு போயிட முடியாது. ப்ரே ஃபார் தட் ஃபேமிலி அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். ஓகே, எந்த பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்டும் வேணாம். ஸோ நம்ம சேனல்ல பேசுறபடி இன்னைக்கான காணொலியில நாம இந்தியா டிஃபென்ஸ் நியூஸ் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உலக அளவுல நடந்த சில டிஸ்கஷன்ஸ், கிளைம்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது மாதிரியும் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கான காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. எர்டகன் மற்றும் ட்ரம்புக்கு இடையேயான சந்திப்பு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடந்து முடிஞ்சது. ரொம்ப ஆன்டிசிபேட்டடா இருந்த பார்க்க வேண்டிய சந்திப்பா அது இருந்தது. பிகாஸ் எர்டகன் அமெரிக்காவின் F-35 வேணும் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாரு. அதை மார்க் பண்ற மாதிரி F-35 பேட்ச் எல்லாமே ட்ரம்ப் அவரை கோர்ட்ல குத்திட்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே சர்ச்சைக்குரிய பேச்சா மாறினுச்சு. பட் F-35 டீல் என்ன ஆனது, இவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, எர்டகன் கிட்ட இருந்து வந்தது எனக்கு பேட்ரியாட் சிஸ்டம் வேணும், F-16 போர் விமானங்கள் வேணும் மற்றும் கூடவே F-35 வேணும் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதற்கு அமெரிக்கா சார்பாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கிட்ட இருந்து சாதனங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது நிறைய இருக்கு, நாங்க அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், பட் எங்களுக்கு தேவையானதும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா நாங்க பண்ணலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இந்த F-35 விவகாரத்தை கையாண்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. F-35 தரல அப்படின்னா டர்க்கி கான் அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை போர் விமான ப்ராஜெக்டை எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப்பும் இவங்க வெற்றிகரமா பறக்க வச்சாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எதற்காக மீண்டும் அவங்க அமெரிக்காவின் F-35 கேட்கறாங்க? அப்ப அமெரிக்காவின் F-35 விட தரம் தாழ்ந்த ஒண்ணுதான் டர்க்கியின் 5ஆம் தலைமுறை போர் விமானமா இருக்குமா? இதுதான் பாகிஸ்தான் வாங்க விரும்புறாங்களா அப்படிங்கிற பல குழப்பங்கள் வருது. அதே நேரத்துல நம்மளே பாருங்க, நம்மளோட AMCA அப்படிங்கிற போர் விமானமானது F-35 விடவும் F-22 டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக R&Dல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பல பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். இதுதான் மற்றவங்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது. பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப், ஆசிக் முனீர் மற்றும் ட்ரம்ப் இவங்க 3 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. 500 மில்லியனுக்கான எய்ட் பேக்கேஜை பாகிஸ்தானுக்கு வழங்க இருப்பதாகவும், அந்த எய்ட் பேக்கேஜ் மூலியமா பாகிஸ்தான்ல சேதமடைஞ்ச நூர்கான் உள்ளிட்ட பல ஏர்பேஸ்களை ரினோவேட் பண்றதுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக அமெரிக்காவே ஒரு கம்பெனியையும் அலோகேட் பண்றதாகவும் செய்தி கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட் ரூமர்ஸா இல்ல அபிஷியலா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். பட் இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் வட்டாரத்துல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை அவங்க காதல நான் போட்டு வைக்கிறேன். அடுத்து ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே சந்திக்கலாம். ஸோ இந்த UN அப்பவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசும்போது பேசியிருந்தேன். அது முடிஞ்சு ட்ரம்ப் கிட்ட மற்றும் அமெரிக்காவுடன் 90 மில்லியனுக்கான வெப்பன் எய்ட் பேக்கேஜுக்கான டீலை போட்டிருக்காரு. ஸோ பணம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த 90 மில்லியனை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுடைய எய்டா இவங்களுக்கு கொடுத்து அந்த எய்டு மூலியமா அந்த பணத்தை வச்சு அமெரிக்கா உக்ரைனுக்கு ராணுவ சாதனங்களை கொடுக்க போறாங்களா, இல்ல இதற்கு பதிலா 90 மில்லியனுக்கு ஈக்குவலான ஏதாச்சும் ஒரு அசட்டை இவங்க கொடுக்க போறாங்களா அமெரிக்காக்கு அப்படிங்கிறது தெரியல. 90 மில்லியனுக்கான வெப்பன் டீலை நாங்க அமெரிக்காவுடன் போடுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது போக இன்னொன்னு அரசியல் பரிசலா பேசப்பட்டது. ஜெலன்ஸ்கி ஆனவர் ட்ரம்ப் கிட்ட ஒரு குரூஷியல் மிசைலை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு. அண்ட் ட்ரம்ப் அதற்கு வி வில் ஒர்க்கிங் ஆன் தட் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு அசம்ஷனா பேசும்போது டாமஹாக் மிசைல், ஸோ அமெரிக்காவின் ஒன் ஆஃப் த லீத்தல் மிசைல் அண்ட் லாங் ரேஞ்ச் மிசைல் சொல்லக்கூடிய டாமஹாக் மிசைலை உக்ரைனுக்கு வேணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காரு. அதுதான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், முடிஞ்சா கொடுக்குறோம் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த டாமஹாக் மிசைல் மட்டும் உக்ரைன் கையில வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். இப்போ எப்படி இந்த ஸ்டால் PG எல்லாமே ரஷ்யாவுக்கு ஒரு தலைவலியா இருந்தது, அந்த மிசைலை பயன்படுத்தி முடிக்கிற வரைக்குமே ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு தலைவலி மீண்டும் டாமஹாக் மிசைல் வழியாக ரஷ்யாவிற்கு வரும். ஏன்னா டாமஹாக் மிசைல் அப்படிங்கிறது சுமார் 1700 கிலோமீட்டரை கவர் பண்ணி தாக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் சப்சானிக் மிசைல். இதோட வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிக்கு 885 886 கிலோமீட்டரோ அது கவர் பண்ண மாதிரி மணிக்கு. அண்ட் லோ ஆல்டிடியூட்ல ஜஸ்ட் ஒரு 30 இருந்து 50 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய லோ ஆல்டிடியூட்ல போகக்கூடிய மிசைல் அப்படிங்கிறதுனால இது மோர் ஓவர் ராம் ஷேடோ ஏற்படுத்தக்கூடிய எஃபெக்டை இந்த மிசைல் தாராளமா ஏற்படுத்தும் அப்படின்னு ஈஸியா நம்மளால அசூம் பண்ண முடியுது. பட்
எங்க சிக்கல் வருது அப்படின்னா, இப்ப அமெரிக்கா கிட்ட இருக்கும் டாமஹாக் மிசைல் நேவல் வெசல்ல இருந்து லான்ச் பண்ற மாதிரியான மிசைல் தான். லைக் VLS வெர்டிகல் லான்ச் சிஸ்டம்ல இருந்து நம்மளால ஏவ முடியும் அண்ட் சப்ஸ்ல இருந்து ஏவ முடியும். இப்ப உக்ரைன் கிட்ட அதற்கு ஏத்த மாதிரியான நேவல் அசட்ஸ் இருக்கு, வார்ஷிப்ஸ் வார்ஷிப்ஸ் இருக்கு, பட் VLS இருக்கா, சப்ஸ் இருக்கா, சப்ஸ்ல இருந்து ஏவ முடியற மாதிரி இவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதற்கான பதில் உக்ரைன் கிட்ட இருந்தா அந்த டாமஹாக் உக்ரைன் கையில கிடைச்சா ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய நைட்மேர் காத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. அடுத்து இதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஜெலன்ஸ்கி இன்னொரு தகவலை சொல்றாரு. இஸ்ரேல் கிட்ட இருந்து வர வேண்டிய பேட்ரியாட் பேட்டரிஸ் அண்ட் மிசைல் சிஸ்டம் சுமார் 1 மாசமாக எங்க கைக்கு கிடைச்சு நாங்க அதை போர்க்காலத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் மற்றும் உக்ரைனின் இந்த பேட்ரியாட் டீல் ஆனது சுமார் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கையெழுத்தானது. அதாவது ஜெலன்ஸ்கி இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போய் சந்திக்கும் போது இந்த ஒரு பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தமானது போடப்பட்டது. அதன்படி இஸ்ரேல் அவங்களுடைய டீகமிஷன்டு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அந்த பேட்டரிஸை உக்ரைனுக்கு தரதா சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி உக்ரைனுக்கு நீ நேரடியாக உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா டீகமிஷன் சிஸ்டமா கொடுத்தினாவே இது எனக்கு எதிராக நீ ப்ரோவோக் பண்ற மாதிரி, அப்புறம் உனக்கு எதிராக ஈரானுக்கு நான் வந்து கொண்டு செய்ய விடுவேன், ஈரானுக்கு தேவையான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா நான் கொடுப்பேன். ஸோ இஸ்ரேல் எதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ அப்படின்னு ரஷ்யா சார்பாக கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அப்படியே கைவிட்டாங்க இஸ்ரேல். ஜெலன்ஸ்கி சொல்றது படி இப்ப இஸ்ரேலின் டீகமிஷன்டு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே உக்ரைன் கைக்கு கிடைச்சிருக்குன்னா இங்க ஒரு ஷேடோ டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரையாங்குலர் டீல் அப்படிங்கிறது மூலியமா நடந்திருக்கு. அதாவது ரஷ்யாவின் அறிவிப்புப்படி இஸ்ரேல் நேரடியாக உக்ரைன் கையில கொடுத்தாதான் பிரச்சனை, இதை ஓவர் கம் பண்ண இஸ்ரேல் நேரடியாக அவங்களுடைய டீகமிஷன்டு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் அதோடைய ஆரிஜின் அமெரிக்கா கிட்டே கொடுத்துட்டாங்க. இந்தாங்க டீகமிஷன்டு அப்படின்னு அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா அதை ரெஃபர்பிஷ் பண்ணி, அதாவது அதெல்லாம் ஓவர்ஹால் பண்ணி ரீஒர்க் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா மாத்தி அதை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேல், அமெரிக்கா, உக்ரைன் இதுதான் இந்த ட்ரையாங்குலர் டீல், இதுதான் இந்த ஷேடோ டீல், இதுதான் இந்த ஷேடோ டிரான்ஸ்போர்ட். இது மூலியமா இஸ்ரேல் நேரடியா இப்ப ரஷ்யாவின் கண்டனத்திற்கு ஆளாக முடியாது. ஏன்னா இஸ்ரேல் சொல்லுவாங்க, நான் கொடுத்ததை யூஎஸ் கிட்ட தான்பா, நான் டீகமிஷன் அவன் கிட்டே கொடுத்துட்டேன், அவன் தான் வந்து இவனுக்கு கொடுத்துருக்கான், என்கிட்ட எப்படி சண்டைக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இதனால ஏதாச்சும் தாக்குதல் குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த எஃபெக்டுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் நடக்கிற மாதிரியான தீவிர தாக்குதல் தான் உக்ரைன்ல இரவு நேரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா பக்கம் அப்படின்னு திரும்பினா அக்னி பிரைம் மிசைல் சோதனையை நம்ம நெக்லெக்ட் பண்ணி பேசவே முடியாது இந்த இன்னைக்கான டிஃபென்ஸ் காணொலியில. ஏன்னா உலக அளவுல இந்தியாவின் அக்னி பிரைம் சோதனை தான் இப்ப பேசப்பட்டு இருக்கு. பிகாஸ் மொபைல் லான்ச்சர்ல இருந்து நம்மளுடைய அக்னி பிரைம் நியூக்ளியர் மிசைல சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வடகொரியா மட்டும்தான் இது மாதிரியான நியூக்ளியர் கேப்பபிள் மற்றும் ICBMs எல்லாமே ட்ரெயின் லான்ச்சபிள் பிளாட்ஃபார்மா மாத்தி வச்சு பயன்படுத்தினாங்க. அது அவங்களை தவிர வேற யாராச்சும் செஞ்சாங்க அப்படின்னா இப்ப இந்தியா செஞ்சிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய வரவேற்புக்குரிய செய்தி. இது மூலமா இந்தியா மேல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர தன்னோட ICBM மற்றும் அக்னி பிரைம் மிசைலை எங்க வேணாலும் கொண்டு போய் லான்ச் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் பாட்னா, பீகார் போன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்மளால பாகிஸ்தானின் நிலைகளை குறிவைக்க முடியும். அதாவது லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத் போன்ற முக்கிய நகரங்களை நம்மளால இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்மளால அக்னி பிரைமை பயன்படுத்தி முக்கிய நகரங்களை காலி பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கூடுதலான செய்தி. ஸோ மோஸ்ட் வெல்கமிங் ஒன்னா இருந்துகிட்டு இருக்கு இப்ப இந்தியாவின் இந்த முடிவானது. AMCAவின் பிரைவேடைசேஷன் பத்தி நம்ம ஆரம்பத்துல பேசியிருந்தோம், எந்த பிட்டருமே வரல, அதானி டிஃபென்ஸ் ஒண்ணுதான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சிருந்தோம். அதற்கான டைம்லைன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அன்டில் செப்டம்பர் எண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப 21 நிறுவனங்கள் 21 நிறுவனங்கள் AMCA உருவாக்குறதுக்கான பிட்டிங்ல தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் இப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா சில டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. எப்படின்னா 2-3 நிறுவனங்கள் கூட்டா இணைஞ்சு அந்த AMCAவின் பிரைவேடைசேஷன் பிட்டிங்கை ஜெயிக்கிறதுக்கான முனைப்பை இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யாருன்னா L&T மற்றும் பெல் BHEL, இவங்க 2 பேரும் AMCA ப்ரோக்ராம்ல வேலை செய்யறதுக்காக நாங்க இணையிறோம், பிட்டிங்கை கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் இணைஞ்சு உங்களுக்கான AMCAக்கான என்ன வேலையோ அதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஒரு 3 நிறுவனங்கள் ஒன்று சேர்றாங்க, BEML, டேட்டா பேட்டர்ன்ஸ் மற்றும் கல்யாணி டிஃபென்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து நாங்களும் இதே மாதிரி தான், நாங்கள் 3 பேரும் ஒன்றிணைந்து AMCAக்கான பிரைவேடைசேஷனா மாறுறோம், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம TISL, RDAL டாப் கண்டஸ்டர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இது போக நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய பல நிறுவனங்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற சேனலை போய் பாருங்க. பல உலக செய்திகள்ல இருந்து பல டிஃபென்ஸ் நியூஸ் நம்ம கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிக்க வரும். அப்படி பிடித்திருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போதுமானது. இந்த ஒரு குறிப்புடன் இன்னைக்கான காணொலியை நான் வேண்ட பண்ணிக்கிறேன். Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.